Hello, welcome to this video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து மேபி நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். பட் ஸ்டில் இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு RAG சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன். சரிங்களா? ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஷார்ட் டீட்டெயில் நம்ம இது பார்க்க போறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பேசிக்ஸ் நம்மளுக்கு தெரியணும் ஆக்சுவலி. ஸோ பேசிக்ஸ்னா வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு என்ன ஒர்க் ஃப்ளோ இப்போதைக்கு என்ன ஒர்க் ஃப்ளோ இருக்கு. ஸோ ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நம்மளோட அஹ், நம்மளோட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு யூசர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபைனலாக என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒரு எல்எல்எம் கிட்ட அந்த query அனுப்பும். எல்எல்எம் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அப்ளிகேஷன் வந்துட்டு அதே மாதிரி அந்த ரெஸ்பான்ஸ் ஏதாவது ஃபார்மேட்டிங் இல்ல மாத்திட்டு யூசர் கிட்ட அனுப்புவாங்க ஆக்சுவலா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ளோ. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூசர் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு query எழுதுவாங்க. ஸோ அந்த query வந்துட்டு என்னன்னா நம்ம அப்ளிகேஷனுக்கு எந்த டொமைன் இருக்கோ அந்த டொமைன் ரிலேட்டடா இருக்கும், இல்ல அன்ரிலேட்டடா கூட இருக்கலாம். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு என்னன்னா ஆப்வியஸ்லி யூசர் எழுதுற கொயரிக்கு ப்ராபப்ளி ஆன்சர் தெரியாம இருக்கலாம். ஸோ எல்எல்எம் கிட்ட போயிட்டு இந்த கேள்வி கேட்டுட்டு வருவோம். எல்எல்எம்க்கு வந்துட்டு என்னன்னா எல்எல்எம் ஓட நாலேஜ் பேஸே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீ ட்ரெயின்ட் நாலேஜ் பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட்ல இருக்கிற நாலேஜ், இன்டர்நெட்ல இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட் வச்சு தான் அதுக்கு நாலேஜ் இருக்கு. பட் நம்ம வந்துட்டு லெட்ஸ் சே இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு சில சில சமயம் ஆர் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டீங்கன்னா ப்ராப்பரேட்டரி இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் நம்ம கிட்ட இருக்கும் விச் will நாட் பி இன் த இன்டர்நெட். சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி எல்எல்எம்க்கு வந்துட்டு இந்த நாலேஜ் இருக்காது ஆக்சுவலா. பட் ஸ்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்எல்எம் வந்துட்டு இதை ஆன்சர் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி அந்த அந்த டேட்டா வந்துட்டு நம்ம எல்எல்எம் கிட்ட நம்ம ஃபீட் பண்ணணும். ஸோ எல்எல்எம் கிட்ட நம்ம கொடுக்கணும் ஆக்சுவலி. ஸோ எல்எல்எம் கிட்ட வந்துட்டு பேசிக்கலி அந்த நாலேஜ் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணணும் நம்ம. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கான்செப்ட்ல வருது ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன். ஸோ எனிவே இப்போ நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன என்ன பார்க்க போறோம்னா இந்த ரேக்ல வந்துட்டு பேசிக்கலி என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு, எந்தெந்த ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பார்த்தோம்னா, ஸோ நான் ஜஸ்ட் இங்க ரேக்னு எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்துட்டு அது என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட பிடிஎஃப்ஸ் இருக்கும். இல்லாட்டி சில சமயம் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ பேசிக்கலி என்னன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நாலேஜ் சோர்சஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக்கலி இந்த நாலேஜ் வந்துட்டு ஆஹ் நம்ம வந்துட்டு வி ஷுட் பேசிக்கலி இன்ஜெஸ்ட் இன் டு அவர் சிஸ்டம். ஸோ இந்த நாலேஜ் இன்ஜெக்ஷன் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா ஃபைனலி இது வந்துட்டு என்ன ஆகும்னா எம்பெட்டிங்ஸா வந்துட்டு மாறும் ஆக்சுவலி. ஸோ இப்போ இப்போ நிறைய எல்எல்எம் கிட்ட வந்துட்டு எம்பெடிங் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ ஓப்பன் ஏஐ பார்த்தீங்கன்னா அவனே வந்துட்டு ஒரு எம்பெடிங் ஒரு என் பாயிண்ட் அவன் வச்சிருக்கான். ஸோ அது யூஸ் பண்ணலாம். அப்புறம் அமேசான்ல கூட வந்து எம்பெட்டிங்ஸ்லாம் அவன் வச்சிருக்கான் ஆக்சுவலா. அதை கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் எம்பெடிங் ப்ரொவைடர்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பிடிஎஃப்ஸ் ஆர் டெக்ஸ்ட்டை வந்துட்டு எம்பெடிங்ஸா மாத்தணும். ஸோ எம்பெடிங்ஸ்னா வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டோம்னா
இப்போ வந்து பிடிஎஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேபி இதுல வந்துட்டு ஒரு 30 பேஜ் இருக்கலாம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். அதே மாரி டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 30 பேஜஸ் இருக்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்ப என்னன்னா, நம்ம வந்துட்டு இந்த பேஜ் பை பேஜ் இப்ப 30 பேஜஸ் இருக்குன்னா, பேஜ் பை பேஜ் வந்துட்டு அதுல வந்து டெக்ஸ்ட் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து எடுத்துட்டு ஒரு எம்பெடிங்கா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எம்பெடிங் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன்ஏஐ கிட்ட இருக்கிற ஆ ஒரு பர்ட்டிகுலர் எம்பெடிங் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்துட்டு 1536 டைமென்ஷன் ஆ வெக்டர் ஆக்சுவலி குடுப்பான். அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே இப்போ நம்ம வந்து பிடிஎஃப்ல ஒரு பேஜ் நம்பர் 1 வந்து நம்ம எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பேஜ் நம்பர் 1க்கு நான் ஜஸ்ட் எழுதுறேன். ஸோ பேஜ் நம்பர் 1க்கு என்ன இருக்கும்னா, அவன் வந்துட்டு ஒரு வெக்டர வந்து ஜெனரேட் பண்ணிடுவான். ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா, இது இந்த இந்த வெக்டர்ல வந்துட்டு எத்தன எலிமெண்ட்ஸ் இருக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1536 எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ ஈச் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னன்னா ஒரு ஃப்ளோட்டிங் அ நம்பர் ஆக்சுவலா. ஸோ இது வந்து மைனஸ் இருக்கலாம், பிளஸ் இருக்கலாம். இது வந்துட்டு என்னன்னா, ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரும் வந்துட்டு மேபி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் போணும்னா, சரி இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வந்துட்டு எவ்வளோ ப்ரிசிஷன் இருக்கு? 32 பிட் இருக்கா? 64 பிட் இருக்கா? அந்த மாதிரி டிஸ்கஷன் கூட போலாம். பட் ஃபார் நவ் ஒரு சிம்ப்ளிசிட்டி சேக் வந்து ஓகே அது ஒரு நம்பர் ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா, பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 டில் பேஜ் 30 வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த 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 டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்ட வந்து சங்க்கா பிரிச்சுட்டு, அவன் வந்துட்டு இந்த எம்பெட்டிங்ஸ் மாதிரி அவன் ரெப்ரசன்ட் பண்ணி, அந்த மாடல் வந்துட்டு நம்மகிட்ட குடுப்பான் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ அந்த எம்பெடிங் ஏபிஐ வச்சுட்டு, ஸோ அவன் குடுத்த உடனே, நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ இப்போ வந்து என்னன்னா, நம்மகிட்ட வந்துட்டு பிடிஎஃப் இருக்கு. ஓகே. ஸோ பிடிஎஃப் வந்து எடுத்துட்டு, நம்ம வந்துட்டு ஒரு எம்பெடிங் மாடல் கிட்ட நம்ம வந்து குடுக்குறோம். அவன் வந்து நம்மகிட்ட என்ன குடுக்குறான்னா, அ ஹி இஸ் கிவிங் பேக் அ வெக்டர்ஸ் இந்த மாதிரி வெக்டர் எம்பெடிங்ஸ் அவன் வந்து குடுக்குறான். ஓகே. ஸோ அவன் வந்து நமக்கு கிட்ட குடுத்தான்னா, நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அவர் ஜாப் இஸ் டூ ஆக்சுவலி அ ஸ்டோர் இட் இன்டூ சம் வெக்டர் ஸ்டோர். சரிங்களா? ஸோ இப்போ வெக்டர் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய புரொவைடர்ஸ் இருக்காங்க. இப்போ எப்படி நம்ம வந்துட்டு எம்பெடிங் புரொவைடர்ஸ் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ஸோ ஓப்பன் ஏஐ வந்துட்டு அவன் ஒரு எம்பெடிங் புரொவைடர் வச்சிருக்கான். அப்புறம் அமேசான்ல வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு எம்பெடிங் புரொவைடராவும் வச்சிருக்கான் ஆக்சுவலா. ஸோ அதே மாதிரி இப்ப வெக்டர் ஸ்டோர் புரொவைடர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ அல்டிமேட்டா வெக்டர் ஸ்டோர்னா இது வந்து ஒரு டேட்டாபேஸ் தான். ஸோ ஒரு வெக்டர் டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய புரொவைடர்ஸ் வந்து இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் வெக்டர் ஸ்டோர் இருக்காங்க. இவங்க வந்து நெறைய பெரிய பெரிய கம்பெனிலாம் யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா. அப்புறம் வந்து அ எலாஸ்டிக் சர்ச்ல கூட வந்துட்டு வெக்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ற கேப்பபிலிட்டி குடுத்துருக்காங்க. அப்புறம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் நம்ம போஸ்ட்கிரஸ் எடுத்தா கூட, அதுல கூட வந்துட்டு இந்த எம்பெடிங்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஃபைனலா வந்துட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட்டா நம்ம ஒரு ஒரு ஹை லெவல் வியூல பார்த்தோம்னா, நம்ம கிட்ட வந்து பிடிஎஃப் இருக்கு. அந்த பிடிஎஃப் வந்துட்டு எம்பெடிங் மாடல் கிட்ட குடுப்போம். எம்பெடிங் மாடல் அவன் என்ன பண்ணுவான்? சரி நீ என்கிட்ட டெக்ஸ்ட் குடுத்துருக்க, நான் உனக்கு நம்பர்ஸ் குடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் நம்பர்ஸ் குடுப்பான். நம்பர்ஸ் எடுத்துட்டு நம்ம வந்து வெக்டர் ஸ்டோர்ல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ராக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா, ஆ இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம டெர்மினாலஜிக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம கிட்ட இருக்கிற நாலேட்ஜ வந்துட்டு இன்ஜெஸ்ட் பண்றோம். ஸோ என்கிட்ட இருக்கிற பிடிஎஃப்ஸ், டெக்ஸ்ட் மெட்டீரியல், அ டாக் ட வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நான் இன்ஜெஸ்ட் பண்றேன். ஸோ ஃபைனலா வந்துட்டு இது வந்து நான் ஒரு டெக்ஸ்டுவல் ஃபார்மேட் இல்லாம ஒரு நியூமெரிக்கல் ஃபார்மேட் இல்லாட்டி இப்போ நம்ம எல்எல்எம் வேர்ல்டுக்கு வந்ததுனால வெக்டர் ஃபார்மேட்ல நான் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருப்போம் ஆக்சுவலா. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ஜெக்ஷன் சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்க்கு நம்ம வந்து போலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு நான் இப்போ திருப்பியும் ஐல் ஜஸ்ட் ரைட் டவுன் ராக். ஸோ இப்போ வந்து நம்ம நம்ம என்னன்னா ராக்ல வந்துட்டு நாலேட்ஜ் இன்ஜெக்ஷன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா,
ஆ இதுதான் வந்து சம்திங் லைக் டியூரிங் ரன் டைம். இப்போ டியூரிங் ரன் டைம்னா வந்துட்டு இங்க தான் வந்துட்டு ஆக்சுவலா ரிட்ரீவல் ஃபேஸ் நடக்க போகுது. ஸோ, நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் வந்து நாலேட்ஜ் வந்துட்டு கேதர் பண்ணி, வெக்டர்ஸா மாத்தி வெக்டர் ஸ்டோர்ல நான் வச்சாச்சு. ஸோ, இப்போ நான் வந்து அந்த வெக்டர் ஸ்டோர வந்துட்டு நான் யூஸ் பண்ணணும். ஸோ, அதுதான் வந்து இந்த ஸ்டெப்ல நடக்கும். ஸோ, ரிட்ரீவல். ரிட்ரீவல்னா நான் எடுத்துட்டு வரேன் ஆக்சுவலா. ஸோ, ஆம் என்கிட்ட வந்துட்டு என்னன்னா, ஒரு சைடு வந்துட்டு அ எல்எல்எம் எண்ட் பாயிண்ட் இருக்கு. அப்படின்னா வந்துட்டு இது வந்து என்னன்னா, அ இது வந்து இட் இட் கேன் பி அம் ஓப்பன் ஏஐயா இருக்கலாம். இல்லாட்டி இட் கேன் பி ஆந்த்ரோபிக்கோட கிளவுட் எல்எல்எம்மா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய எல்எல்எம் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்க. ஜெமினி அவங்கலாம் இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அவங்கலாம் எல்எல்எம் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆன் ஒன் ஹேண்ட் யூ ஹேவ் தி எல்எல்எம் ப்ரொவைடர். ஸோ இவங்களோட ஜாபே வந்து என்னன்னா, நீ வந்து எனக்கு வந்து நீ ஒரு டெக்ஸ்ட் நீ ஒரு கேள்வி கேட்கிற ஒரு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, என்கிட்ட இருக்கிற நாலேஜ் வச்சுட்டு, ஸோ நாலேஜ் இன் த சென்ஸ் ஸோ இட் கேன் பி சம்திங் ஃப்ரம் இன்டர்நெட் ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஸ்ல வந்துட்டு நம்ம வந்து நாலேஜ் நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ நீ அந்த நாலேஜ் குடுக்குறியா? ஓகே. சரி. அந்த நாலேட்ஜ வந்துட்டு நீ குடுக்குற. ஸோ அந்த நாலேட்ஜ்ல கூட நான் வந்து படிச்சுட்டு, நீ கேட்கிற கேள்விய நான் ஆன்ஸர் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து எல்எல்எம் ஓட ஜாப். ஓகேங்களா? ஸோ எல்எல்எம்க்கு வந்து என்னன்னா, ஃபைனலா வந்துட்டு நம்மளோட இன்புட்டே வந்துட்டு என்னன்னா, இட்ஸ் கோயிங் டூ பி இன் த ஃபார்ம் ஆஃப் அ டெக்ஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ அவனும் வந்துட்டு என்னன்னா, ஹி இஸ் கோயிங் டூ ரெஸ்பாண்ட் பேக் ஆஸ் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் இன் த சென்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் சின்ஸ் நம்ம வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்துட்டு ஏபிஐல தான் இன்டராக்ட் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி சாட் ஜிபிடி இல்லாம நம்ம ஆப் டெவலப் பண்ணும்போது. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இந்த ஜேசன்ல இருக்கும். ஜேசன் எடுத்து நம்ம கன்வெர்ட்லாம் பண்ணுவோம். ஸோ அது எனிவே லெட்ஸ் நாட் கோ லிட்டில் டீப்பர். ஸோ இதுதான் வந்து எல்எல்எம்மோட ஜாப் ஆக்சுவலா. ஸோ எல்எல்எம் வந்துட்டு என்னன்னா, அது ஒரு மாடலு. இப்போ வந்துட்டு எம்பெடிங் சொல்லிட்டு நம்ம வந்து போன ஸ்டெப்ல நம்ம பார்த்துட்டோம். ஸோ எம்பெடிங் வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு ஒண்ணுமே இல்ல. அவனோட வேலை என்னன்னா, நீ என்ட்ட டெக்ஸ்ட் குடு. அ நான் வந்து உனக்கு வந்து நான் வெக்டர்ஸ் குடுக்குறேன். அப்படின்னு எம்பெடிங்கோட வேலை. அவ்வளோதான். ஸோ எம்பெடிங் மாடலோட வேலை இது. சரிங்களா? ஸோ இப்போ இப்போ ரிட்ரீவல் ஸ்டெப்ல வந்துட்டு எ அ எம்பெடிங்கோட அ வேலை இருக்கா? இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பட் பேசிக்கலி என்னன்னா, நான் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு நான் இப்ப சொல்லிர்றேன். ஸோ எல்எல்எம் இருக்கு, எம்பெடிங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ நான் வந்து இங்க எழுதிர்றேன் ஆக்சுவலா. வெக்டர் ஸ்டோர் இருக்கு ஆக்சுவலி. ஸோ வெக்டர் ஸ்டோர்ல வந்துட்டு அ பேசிக்கலி நம்மகிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், நம்மகிட்ட இருக்கிற நாலேட்ஜ் எல்லாமே வந்து வெக்டர்ஸா மாறி வெக்டர் ஸ்டோர்ல ஸ்டோர் ஆயிருக்கு ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இப்ப என்கிட்ட வந்து வெக்டர் ஸ்டோர் இருக்கு, எம்பெடிங் மாடல் இருக்கு, அப்புறம் ஒரு ஆக்சுவல் எல்எல்எம் மாடல் இருக்கு ஆக்சுவலி. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து ராக்ல செகண்ட் ஸ்டெப் ரிட்ரீவல் அப்படின்னு அது எப்போ வரும்னா, இது வந்து ஆக்சுவலா ரன் டைம்ல வரும். ஸோ ரன் டைம் இன் த சென்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு யூசர் இருக்கான். அந்த யூசர் வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன பண்றான்னா, ஒரு கொரி அவன் வந்துட்டு கொரி அனுப்புவான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் இருக்கு. நம்ம அப்ளிகேஷன் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, ஃபைனலா வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு அவன் ஹி ஹாஸ் டூ இன்டராக்ட் வித் எல்எல்எம். ஓகேங்களா? எல்எல்எம் கிட்ட தான் கேள்வி கேட்டு எல்எல்எம் வந்து பதில் சொல்லும் ஆக்சுவலா. பட் ஆ அதுக்கு முன்னாடி அ அப்ளிகேஷன் அவன் என்ன பண்ணுவான்னா, சரி இப்போ வந்து கொரி இப்போ வந்திருக்கு. இப்போ வந்து கொரி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு டெக்ஸ்டுவல் ஃபார்மேட்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா, நம்மகிட்ட வந்து நாலேட்ஜ் வந்துட்டு வெக்டர் ஸ்டோர்ல இருக்கு ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து என்னன்னா, இந்த டெக்ஸ்ட்க்கு இந்த நாலேட்ஜ்ல ஆன்ஸர் இருக்கு. ஓகேங்களா? பட் இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டெக்ஸ்டுவல் ஃபார்மேட்ல இருக்கு. இந்த நாலேட்ஜ் வந்து வெக்டர்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எல்எல்எம்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கொரிய எடுத்துட்டு, அ இவன் கிட்ட வந்து போயிட்டு, இந்த எம்பெடிங் மாடல் கிட்ட போயிட்டு, "இத பாருப்பா நான் வந்து உன்ட்ட டெக்ஸ்ட் குடுக்குறேன். நீ வந்து எனக்கு எம்பெடிங்ஸ் குடுத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவன்கிட்ட சொல்லுவோம். இப்ப இவன் என்ன பண்ணுவான், "சரி நீ டெக்ஸ்ட் குடுத்துருக்க, நீ வந்து வெக்டர்ஸ் எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து குடுத்துருவான் ஆக்சுவலா. ஸோ நம்மகிட்ட வந்து என்ன இப்ப நம்மகிட்ட நம்ம கையில என்ன இருக்கும்னா, இந்த கொரியோட எம்பெடிங் இருக்கும். ஸோ கொரியோட எம்பெடிங் இருக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ கொரியோட எம்பெடிங் நம்மகிட்ட இருக்கு.
அப்படின்னா என்ன? இந்த கொயரியோட ஒரு வெக்டர்ஸ் ஃபார்மேட் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அது அது ஒண்ணு. அ கொயரியோட வெக்டர்ஸ் இருக்கு. இப்ப நம்ம வெக்டர் ஸ்டோர்ல வந்துட்டு இந்த ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு நாலேட்ஜ் இருக்குல்ல, அது வந்து ஆல்ரெடி ஒரு வெக்டர்ஸா இருக்கு. இப்ப என்னன்னா, ஆ இங்க நான் ஒரு லிங்க் போட்டுக்கிறேன். ஸோ இந்த கொயரி எம்பெடிங்கும் ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற ஒரு நாலேட்ஜ் எம்பெடிங்ஸ் இருக்குங்களா? ஸோ இதுல வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரி இந்த கொயரிக்கு வந்துட்டு இதோட ரிலேட்டட் வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? இல்லையா? அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு, அந்த டாக்குமெண்ட்ட ரிட்ரீவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரிட்ரீவல் ஃபேஸ் ஆக்சுவலா. ஸோ இந்த கொயரி எம்பெடிங் ரிலேட்டடா ஆ நாலேட்ஜ் இருக்கா? அத ரிட்ரீவ் பண்ற ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வெக்டர் ஸ்டோர் கிட்ட வந்து, "இத பாருப்பா, என்கிட்ட இந்த கொயரி எம்பெடிங் வந்திருக்கு. உனக்கு தான் வந்து நான் வந்து எம்பெடிங் குடுக்குறேன். நீ வந்து இதோட ரிலேட்டட் எம்பெடிங்ஸ் என்ட்ட குடு" அப்படி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், வெக்டர் ஸ்டோர் கிட்ட வந்துட்டு நம்ம கேட்போம். ஸோ இப்ப வெக்டர் ஸ்டோர் வந்து நம்ம வந்து ஒரு ரிலேஷன் டேட்டாபேஸ் இருந்துச்சுன்னா, நம்ம எஸ்கியூஎல் எப்படி நம்ம எழுதுவோமோ, செலக்ட் ஸ்டார் பண்ணி எழுதுவோமோ, அதே மாதிரி வந்து சில கொயரீஸ்லாம் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த கொயரீஸ் வந்துட்டு என்னன்னா, மேபி கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் போணும்னா, ஒரே ஒரு ஸ்டெப் டீப்பா போணும்னா, சிமிலாரிட்டி அப்படின்னு சிமிலாரிட்டி ஸ்கோர் அப்படின்னு அவங்க ஒண்ணு வச்சிருக்காங்க. ஸோ இந்த சிமிலாரிட்டி வந்துட்டு இது வந்துட்டு என்னன்னா, இது 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 இந்த கான்செப்ட் எல்லாமே இந்த இந்த வெக்டர் ஸ்பேஸ்ல வந்துட்டு சில வெக்டர்ஸ் வந்து எவ்வளோ பக்கத்து பக்கத்துல இருக்குன்னா வந்து, ஓகே அது ஆல்மோஸ்ட் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலேட்ஜ் அதுதான் கான்செப்ட் ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம இதுக்கு பேக் இது வந்துடலாம். ஸோ இந்த கொரி எம்பெடிங் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அ இவங்ககிட்ட குடுத்துட்டு வெக்டர் ஸ்டோர் கிட்ட குடுத்துட்டு, இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் என்ட்ட குடு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் புரியறதுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா, இங்க நான் போறேன். ஸோ இந்த பேஜ் இந்த இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த பேஜ் நம்பர் 1க்கு வந்துட்டு இந்த எம்பெடிங்ஸ் இருக்கு. பேஜ் நம்பர் 2க்கு எம்பெடிங்ஸ் இருக்கு. ஸோ இப்ப யூசர் அனுப்பிச்ச கொயரி இருக்குல்ல, ஸோ அந்த கொயரி வந்துட்டு என்ன பண்ணும்னா, மேபி 7த் பேஜ், 8த் பேஜ்ல வந்துட்டு அதோட ரிலேட்டட் அ டேட்டா இருக்கலாம். ஸோ அந்த டேட்டா ஆர் அந்த சங்க்ஸ் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த பேஜ் நம்பர் 7, 8 ஓட எம்பெடிங்ஸ்லாம் வந்துட்டு, அது ரிலேட்டட் டெக்ஸ்ட் வந்து அவன் அவன் எடுத்துப்பான். ஸோ பேஜ் நம்பர் 7 அண்ட் 8ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பேஜ் நம்பர் 7 அண்ட் 8ல தான் வந்துட்டு பேசிக்கலி நாலேட்ஜ் இருக்கு. ஸோ இப்போ யூசர் அனுப்பிச்ச கொரி வந்துட்டு இந்த நாலேட்ஜ்ல ரிலேட்டட் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 7 அண்ட் 8ல இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 7 அண்ட் 8க்கு வந்து இவங்க வெக்டர்ஸ் வந்து என்ன ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு, அ அது அத வந்துட்டு எடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் என்னன்னா பேசிக்கலி நாலேட்ஜ். நாலேட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்துட்டு இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் ஆக்சுவலி. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இட் வில் பி இன் டெக்ஸ்ட் ஃபார்மேட் தான். ஸோ இது ஜஸ்ட் ஒரு மேப்பிங் நீங்க அ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மேப்பிங் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வெக்டர் ஸ்டோர்ல வந்துட்டு என்ட்ட டெக்ஸ்ட் இருக்கு. அதோட அ வெக்டர்ஸ் இருக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த அ சிமிலாரிட்டி ஸ்கோர்லாம் வச்சுட்டு நான் கண்டுபிடிச்சுப்பேன். சரி இந்தந்த வெக்டர்ஸ் வந்து இந்த கொயரிக்கு மேட்சிங்கா இருக்கு அப்டின்ட்டு. ஸோ அதோட ரிலேட்டட் டெக்ஸ்ட் வந்து நான் எடுத்துட்டு, நான் என்ன பண்ணுவேன்னா, அததான் வந்து நான் வந்து ஆக்சுவலா ரிட்ரீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இப்போ பேசிக்கலி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, யூசரோட கொயரிக்கு ரிலேட்டட் டெக்ஸ்ட் வெக்டர் ஸ்டோர்ல இருக்கா? அப்படின்னு கேட்டான்னா, இந்த டெக்ஸ்ட் கிடைக்கும். அந்த டெக்ஸ்ட் தான் நான் வந்து இப்ப ரிட்ரீவ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ல உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஒரு ஹை லெவல்ல பார்த்தீங்கன்னா, யார் யார் எந்தெந்த காம்போனன்ட் வந்து இன்வால்வ்டா இருக்கு பார்த்தீங்கன்னா, எம்பெடிங் மாடல் வந்துட்டு ஒரு சைடுல இன்வால்வ்டா இருக்கு. வெக்டர் ஸ்டோர் ஒண்ணு இன்வால்வ்டா இருக்கு. ஆப்வியஸ்லி நம்ம அப்ளிகேஷன் இன்வால்வ்டா இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பெடிங் கிட்டயும் பேசணும், வெக்டர் ஸ்டோர் கிட்ட பேசணும். அப்புறம் ஆப்வியஸ்லி யூசரோட குவெரி அவன் எடுத்துக்கணும் ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு அவன் வந்து இந்த இந்த ஸ்டெப்ல என்னன்னா, சரி யூசரோட குவெரி குடுத்துருக்கான். அதோட ரிலேட்டட் நாலேட்ஜ் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் என்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்ரீவ் பண்ணி வச்சிருப்பான். ஸோ இதுதான் வந்து 2ண்ட் ஸ்டெப் ரிட்ரீவல். இப்ப நம்ம வந்து 3ர்ட் ஸ்டெப்க்கு நம்ம போலாம்.
ஓகேங்களா? ஸோ, இப்ப நான் ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு நம்ம எழுதி வச்சுக்கலாம். நம்ம என்ன பேசுறோம்னா, ராக் பத்தி நம்ம பேசுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்ஜெக்ஷன் பேசிட்டோம். ஸோ என்னன்னா, பிடிஎஃப்ஸ் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேருந்து வெக்டர் ஸ்டோரா மாத்திட்டோம். வெக்டர்ஸ்ல நம்மகிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்றோம்னா, ரிட்ரீவல். ஸோ ரிட்ரீவல் வந்து ரன் டைம் வந்துட்டு ஓகே. சரி, இன்ஜெக்ஷன் பார்த்துட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு ரிட்ரீவல் பார்த்தாச்சு. ஓகே. ரிட்ரீவல்ல வந்துட்டு சரி, யூசர் வந்து query அனுப்பிச்சிருக்கான். அந்த query ரிலேட்டட் டெக்ஸ்ட் வந்து என் நாலேஜ்ல இருக்கா? அத நான் ரிட்ரீவ் பண்றேன் அப்படின்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம சொல்றோம். இப்போ தேர்ட் ஸ்டெப் தான் வந்துட்டு என்னன்னா, இந்த வேர்ட். ஸோ நம்ம வந்து ஆர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஏ பார்க்க போறோம். இந்த ஆர்க்கு முன்னாடி வந்துட்டு அது வந்து இன்ஜெக்ஷன். அது வந்து என்னன்னா, அது ஒரு பேசிக் ப்ரீ ரிக்விசிட். அதனால நம்ம வந்துட்டு ஐராக் சொல்லலாம். பட் ஐராக் சொல்லல. நம்ம வந்து டிராக்ன்னு சொல்றோம். ஸோ ஆர் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஏ பார்ப்போம். ஸோ ஏல வந்துட்டு ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலா. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப். ஸோ ஆர்ல இந்த ரிட்ரீவல்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அந்த ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு வந்துருவோம். டாக்குமெண்ட்ஸ்னா அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆக்சுவலா. ஸோ யூசரோட அவன் ஏற்கனவே கொடுத்த query இருக்கும். ஓகே. அப்புறம் வெக்டர் ஸ்டோர் இருக்குங்களா, அவன் வந்து அவன்கிட்ட இருந்து கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ்னா நத்திங் பட் வந்துட்டு நம்ம சொன்னோம்ல, ஒரு பேஜ் 7 பேஜ் 8ல வந்துட்டு இருக்கிற டெக்ஸ்ட் தான். இப்போ பிடிஎஃப்ல இருக்கிற பேஜ் 7 பேஜ் 8ல தான் வந்துட்டு அவன் கேட்ட queryக்கு வந்துட்டு பதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணி இது ரெண்டுத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்றோம்னா ஜஸ்ட் ஒரு அப்பெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பெண்ட்னா ஜஸ்ட் ரா அப்பெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. பட் வந்துட்டு இந்த கொயரியும் இந்த இந்த கொயரியை வந்துட்டு இட் இஸ் ஆர்குமெண்டட் வித் த நாலேஜ். ஓகேங்களா? இது எப்படி ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆக்சுவலா வந்துட்டு ஆம், இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு இருக்கு. இப்போ ப்ராம்ப்ட்ஸ், இப்போ எல்எல்எம்னாலே வந்துட்டு ப்ராம்ப்ட்ஸ் தான். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கு. அப்புறம் யூசர் ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கு. ஓகே. இப்போ இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்ல வந்துட்டு என்னன்னா, இது வந்து என்னன்னா ஒரு கைடன்ஸ். இப்போ எல்எல்எம் கிட்ட ஒரு கைடன்ஸ் மாதிரி. இது பாருப்பா, நீ வந்துட்டு யூசர் வந்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னா நீ இந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்ட்டு சிஸ்டம் ப்ராம்ப்ட்ல நம்ம எழுதிருவோம். இது வந்து யூசரோட ப்ராம்ப்ட். ஸோ டைரக்டா யூசர் கிட்ட இருந்து வருது. இப்போ நம்ம நாலேஜ் வந்துட்டு இங்க வந்து நம்ம ஆக்மெண்ட் பண்றோம்ல. ஸோ இங்க வந்துட்டு அந்த ப்ராம்ப்ட்குள்ளார டாக்குமெண்ட்டும் உள்ள இப்போ வந்துட்டு ஆட் ஆயிடும் ஆக்சுவலி. ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுக்கு யூசர் ப்ராம்ப்ட்டுக்கு அப்புறம் நம்ம கிட்ட டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்ட்னா அந்த நாலேஜ். ஸோ இது மூணுமே வந்து ப்ராம்ப்ட்டுக்குள்ள வந்துட்டு வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்ல தான் வந்து ஆகுமெண்ட் ஆகும் ஆக்சுவலா. சிஸ்டம் ப்ராம்ப்ட் யூசர் ப்ராம்ப்ட் ஏற்கனவே இருக்கு. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம நாலேஜ் வந்து ஆகுமெண்ட் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த ஸ்டெப் தான். ஸோ இது ஆகுமெண்ட் பண்ணோன்னே இந்த ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்கலி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு எல்எல்எம் கிட்ட நம்ம அனுப்போம். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம் இப்போ. ஸோ அகெயின் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு இப்போ ராக். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு நம்ம இன்ஜெக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இருக்கிற நாலேஜ் வந்துட்டு வெக்டர்ஸ் டெக்ஸ்ட்லேருந்து வெக்டர் ஸ்டோரா மாறுது. செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு ரிட்ரீவல். ஸோ யூசர் வந்து ஏதாவது query எழுதுனானா, அந்த query ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு என்னோட வெக்டர் ஸ்டோர்லேருந்து நான் ரிட்ரீவ் பண்ணி அந்த டெக்ஸ்டல் ஃபார்மேட் வந்துட்டு நான் query பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம போன ஸ்லைட்ல பார்த்து ஆகுமெண்டேஷன். ஸோ ஆகுமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட், யூசர் ப்ராம்ப்ட்ல வந்துட்டு நம்ம நாலேட்ஜ், நம்ம டாக்குமெண்ட்ஸும் ஆகுமெண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜென்ரேஷன் ஆக்சுவலா. ஸோ ஜென்ரேஷன்னா ஃபைனலாக வந்துட்டு எல்எல்எம்மோட வேலை ஆக்சுவலி. ஸோ இங்கே தான் வந்து நீங்க ஒரு ஃபுல் ஃப்ளோ நீங்க பார்ப்பீங்க ஆக்சுவலா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ எல்எல்எம் இருக்கு. அஹ் அப்புறம் எல்எல்எம் மாடல் இருக்கு. எம்பெடிங் மாடல் இருக்கு.
அப்புறம் வெக்டர் ஸ்டோர் இருக்கு. அப்புறம் யூசர் இருக்கான். அப்புறம் வந்து அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ யூசர் வந்துட்டு என்னன்னா, அவன் வந்துட்டு ஒரு கொயரி அமைச்சிருக்கான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்ளிகேஷன் என்ன பண்ணும், வெக்டர் ஸ்டோர் கிட்ட அ அ வெக்டர் ஸ்டோருக்கு போறதுக்கு முன்னாடி வெக்டர் ஸ்டோர் கிட்ட நம்ம பேசுறோம்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி அவன் என்ன கேட்பான்னா, "நீ என்கிட்ட வெக்டர்ஸ் மூலியமா தான் பேச முடியும். சிமிலாரிட்டி நீ கேட்கிறன்னா வெக்டர்ஸ் வச்சு தான் நீ சிமிலாரிட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு இவன் ஆப்வியஸ்லி அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுவான், எம்பெடிங் கிட்ட போய் இந்த மாதிரி யூசரோட கொயரி இருக்கு, அந்த கொயரிக்கு ஏற்ற மாதிரி நீ எனக்கு எம்பெடிங் கொடு அப்படின்னு சொல்லுவான். கொயரி எம்பெடிங் கிடைச்ச உடனே சரி வெக்டர் ஸ்டோர் கிட்ட போயிட்டு இந்த பாருப்பா கொயரியோட எம்பெடிங் கிடைச்சிச்சு, இப்போ நீ வந்துட்டு அதுக்கு ரிலேட்டட் எம்பெடிங்ஸ் என்கிட்ட கொடு அப்படின்ட்டு அப்ளிகேஷன் வந்து வெக்டர் ஸ்டோர் கிட்ட கேட்பான். வெக்டர் ஸ்டோர் வந்து சரி இதோட ரிலேட்டட் எம்பெடிங்ஸ் இதுதான், அப்புறம் இதோட டெக்ஸ்ட் இதுதான், நீ இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருவான். அப்ளிகேஷன் என்ன பண்ணுவான்னா ப்ராம்ப்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான். ஸோ ப்ராம்ப்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போன ஸ்லைடில் நம்ம பார்த்த மாதிரி சிஸ்டம் ப்ராம்ப்ட் இருக்கும், யூசர் ப்ராம்ப்ட் இருக்கும், அப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது மூணுத்தையும் வந்துட்டு எல்எல்எம் கிட்ட அனுப்பிச்சிடுவோம். எல்எல்எம் வந்து என்ன பார்ப்பான், சரி நீ யூசர் வந்து இந்த கேள்வி தான் கேட்குறான், இப்போ வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்ல வந்துட்டு அந்த நாலேஜ் இருக்கு. ஸோ இந்த நாலேஜ்லேருந்து இந்த யூசருக்கு நான் என்னால் ஆன்சர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் வந்துட்டு அவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணுவான் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து இந்த ஜென்ரேஷன் ஸ்டெப். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபைனல் ஸ்டெப் ஆக்சுவலாக ரேக் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்கு, மல்டிபிள் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஃபைனலி இதுதான் வந்து ரேகோட எண்ட் டு எண்ட் ஃப்ளோ. நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு அடிஷ்னல் ஸ்லைடு வச்சுட்டு நான் வந்து இது இந்த இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த அடிஷ்னல் ஸ்லைடு வந்து நான் என்ன சொல்லணும் நினைக்கிறேன்னா, ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு ஒரு டூல் இருக்கு ஆக்சுவலாக, சரிங்களா? இதே மாதிரி பெர்ப்ளெக்சிட்டி மாத்திரம் கிடையாது, ஈவன் கூகுள் கூட அதுதான் ட்ரை பண்றான். இப்போ ரீசெண்டாக ஓப்பன் ஏயும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரேக் பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சர்ச்சை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இது இது வந்து என்னன்னா பேசிக்கலி யூசர் வந்துட்டு அவன் ஒரு ஒரு கொயரி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு இன்டர்நெட் டேட்டா வந்து ஆல்ரெடி எல்எல்எம் கிட்ட இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இப்போ ஃபைனலாக வந்து இந்த கொயரி வந்துட்டு பெர்ப்ளெக்சிட்டிக்காரன் என்ன பண்றான்னா, அவன் வந்துட்டு வெக்டர் ஸ்டோருக்கு டிபெண்டா இருப்பான் ஆக்சுவலா. ஸோ இந்த கொயரியை வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான், நீ எனக்கு எம்பெடிங்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லிடுவான். இவன் வந்துட்டு எம்பெடிங்ஸ் வந்து கொடுத்துருவான். கொடுத்த உடனே என்ன பண்ணணும்னா, சரி பெர்ப்ளெக்சிட்டி சிட்டி கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி என்ன என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி நாலேஜ் வந்துட்டு இருக்கும். அவன் வந்துட்டு இந்த கொயரியை வந்துட்டு டிரான்ஸ்லேட்லாம் கொயரி வந்துட்டு என்னன்னா, ஃபைனலி பெர்ப்ளெக்சிட்டியோட வேலை என்னன்னா, கொயரிக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்த ரேக் கான்செப்ட் தான் வந்துட்டு பெர்ப்ளெக்சிட்டியும் வந்துட்டு பில்ட் பண்ணிட்டு இருக்கான். இதுல வந்துட்டு என்னன்னா, பெர்ப்ளெக்சிட்டிக்காரன் வந்துட்டு சர்ச் இன்ஜின்ஸ் வழியா டிபெண்டா இருக்கான். ஸோ இவன் வந்துட்டு சர்ச் இன்ஜின் கிட்டலாம் வந்து கொயரி அமுச்சு விட்டுருவான். இந்த கொயரி அமுச்சு விட்டுட்டு சர்ச் இன்ஜின்காரங்க வந்துட்டு 2, 3 வெப்பேஜ் வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்த உடனே இவன் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, சரி இந்த 2, 3 வெப்பேஜ் என்கிட்ட வந்து கிடைச்சிருச்சு. இத வச்சுட்டு நான் வந்து ஃபைனலி யூசர் கிட்ட வந்துட்டு ரெஸ்பான்ஸ் குடுக்கணும். அப்படின்னு அந்த ரெஸ்பான்ஸ் பில்ட் பண்றது தான் வந்து என்னன்னா, இந்த இந்த சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சர்ச் என்ஜின்ஸ் வந்துட்டு குடுத்துருப்போம்ல. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்ல வந்துட்டு அவன் எப்படியோ வந்து சம்மரைஸ் பண்ணி ஃபைனலா யூசர் கிட்ட அவன் வந்து குடுக்குறான் ஆக்சுவலா.
ஸோ இதுதான் வந்து இந்த ரேக் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரியல் லைஃப்லயே வந்துட்டு பெர்ப்ளெக்ஸிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நாலேட்ஜ் வந்து ரிட்ரீவ் பண்ணி, ஆ எல்எல்எம் கிட்ட எல்லாம் குடுத்துட்டு, சம்மரைஸ் பண்ணி, அப்புறம் யூசர் கிட்ட ரெஸ்பாண்ட் பண்றான். ஸோ இது வந்து ரொம்ப குயிக்கா அவன் பண்றான். ஸோ அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ ஷேர் இட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ மேபி ப்ராபப்லி ஜஸ்ட் டு ரீகேப். ஸோ நம்ம வந்துட்டு இங்க ஸ்டார்ட் பண்ணோம். ராக்னா என்ன அப்படின்ட்டு ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதுதான் அதோட ஃப்ளோ. ஸோ செகண்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு நம்ம வந்து பேசினோம். ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு நிறைய இந்த பிடிஎஃப்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து எம்பெட்டிங்ஸாக மாற்றுறோம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு இருக்கும் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இது வந்து அந்த வெக்டர்ஸ். ஸோ அது வந்து வெக்டர் ஸ்டோரில் ஸ்டோர் ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் வந்துட்டு ரிட்ரீவல் ஸ்டெப்பு. ஸோ ரிட்ரீவல் வந்துட்டு ஃபைனலி இந்த நாலேஜ் வந்துட்டு ரிட்ரீவ் பண்ணி நம்ம வந்துட்டு பேசிக்லி வி நீட் டு கிவ் இட் டு தி எல்என்எம். ஸோ இந்த ஸ்டெப்ல வந்துட்டு எப்படி தான் வந்து நம்ம ப்ராம்ப்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுல நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து ஃபைனலி வந்து ஜென்ரேஷன். ஸோ இந்த ஜென்ரேஷன் ஸ்டெப்ல தான் வந்துட்டு எல்எல்எம் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு அவன் ஜென்ரேட் பண்றான். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.